பாட்டினா உண்மையாவே உனக்கு எவ்வளவு பிடிக்கும்? எங்கெங்கெல்லாம் பாட்டி வந்து உனக்கு வந்து மறக்க முடியாத நினைவுலாம் இருக்கு பாட்டியோட? கூட இருக்கிறதே மறக்க முடியாத நினைவு. ம், ம், ம். அவங்க கூட இருக்காங்க. அவங்க கூடயே தான் இருப்பேன். எனி டைம் கூடயே தான் இருப்பேன். கஷ்டமா இருக்கும் சில நேரத்துல. ம். அதெல்லாம் சொல்லிக்க மாட்டேன். அவ்வளோ எதுவும் சொல்லிக்க மாட்டேன். உனக்கே பர்சனலா தோணும். ஒரு சில ஆசை இருக்கும். இதெல்லாம் இருக்கும்ல. அப்பலாம் யார்ட்ட வந்து சொல்லுவ? யார்ட்டயுமே சொல்ல மாட்டேன். சொல்றதுக்கு யாருமே ஆ வச்சுக்கலையா நீ? யாருக்கா வச்சுக்கிறது? யாரும் உங்கள்ட்ட சொன்னா யார்ட்டயுமே சொல்ல மாட்டேன். நானே எனக்குள்ளேயே வச்சுப்பேன். ம், அவ்வளோ எதுவும் சொல்லிக்க மாட்டேன். ம். அது உனக்கே கஷ்டமா இருக்கா? அத எதுக்கு யோசிச்சுக்க? நமக்குன்னு உண்மையாவே யாரும் இல்லையோ? அப்படி ஏதாவது யோசிச்சிருக்கியா? பேசக்கொள்ள? பேசுவேன்க்கா. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுவேன். ம், ம். சொல்லுவேன். அதெல்லாம் ஃப்ரீயா பேசுவேன். அதெல்லாம் ம், பேசுவேன். ம். உனக்கு உங்க பாட்டி மேல இந்த விஷயம்லாம் என் பாட்டி எனக்காக செஞ்சிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு விஷயம் அப்படின்னா? படிக்க வச்சிருக்காங்க. ம், இப்ப நான் படிச்சிருக்கவே மாட்டேன். அவங்க ஏதாவது கூட போய் படிக்க வச்சிருக்காங்க. ம், இவ்வளோ தூரம் வளர்த்து படிக்க வச்சு, இப்ப நான் இந்த நிலைமையில இருக்கேன். இப்ப நான் இப்ப டிவில இல்லன்னா நான் இருந்திருக்க மாட்டேன்லக்கா. ம். இப்ப நான் படிக்கலன்னா, நான் பாட்டுன்னு ஏதோ ஒரு வீட்டு வேலை தான் செஞ்சுட்டு இருப்பேன். படிப்பு எந்த அளவுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு? இப்போ உனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணுது? எல்லாரையும் உன் கூட வந்து சேர்க்குதுல்ல? ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுக்கா. இப்ப நான் வந்து சேர்த்தனால தான், இப்ப நான் இந்த நிலைமையில நெறைய ஹெல்ப் பண்ணுது. படிக்கக்கொள்ள இப்போ இப்போ நார்மலாவே இப்ப படிக்கிற பசங்க எல்லாருமே ஒரு டியூஷன் போறாங்க. அட்லீஸ்ட் ம். ஒரு சப்ஜெக்ட்டுக்காவது. நீ டியூஷனே இல்லாம இவ்ளோ நல்லா படிச்சிருக்க, நல்ல மார்க்கும் எடுத்திருக்க. அது எவ்ளோ கஷ்டம்? ரொம்ப கஷ்டம்க்கா. படிக்கவே முடியாது என்னால. ம், வேலைக்கு போயிட்டு வருவேன். செம்ம டயர்டா இருக்கும். தோணவே தோணாது. நான் படிக்கவே ஆ, மாட்டேன் ஃபர்ஸ்ட்டு. ம், ஸ்கூல்லயே தான் படிப்பேன். ம், அவ்வளோ படிக்க மாட்டேன். கஷ்டமா இருக்கும் நைட். ஃப்ரீயா இருக்கும்போது சீக்கிரமா வந்துட்டேன்னா, டயர்ட் இல்லைன்னா படிச்சுருவேன். ஸ்கூல்ல தான் நெறையவே படிப்பேன். ஸ்கூல்ல தான் படிப்பேன். எக்ஸாம் டைம்ல மட்டும் தான்க்கா படிப்பேன் நான் ஃபர்ஸ்ட்டு. ம். காலையில மட்டும் தான் படிப்பேன் அவ்வளவா. என்னன்னா ஆசைப்பட்டுருக்கேன். அப்ப கேட்க முடியாதுல்ல, பாட்டிக்கிட்ட இருக்கோ இல்லையோ தெரியாதுல்ல. சின்ன சின்ன விஷயமா கூட இருக்கலாம். ஆனா இதெல்லாம் எனக்கு ஆசை இருந்திருக்கு. இது வாங்கணும்னு இருந்திருக்கு. இது பார்க்கணும், இது பண்ணணும் அந்த மாரி ஏதாவது? நெறைய வெளிய சுத்தணும், ஆ. ட்ரெஸ் வாங்கணும் அவ்வளோதான்க்கா. வெளிய நெறைய சுத்தணும், ம். ரெஸ்ட் எடுக்கணும் எனக்கு. ரெஸ்ட் எடுக்கணும். ம். நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். எப்போ கடைசியா நீ நல்ல ஒரு தூக்கம் தூங்கி ஒரு ரெஸ்ட் எடுத்த? தூங்குவேன்க்கா. நல்லா நெறைய லீவ் வரணும்க்கா எனக்கு. இப்போ இந்த வேலைக்கு போறது ரொம்ப சிரமமா இருக்கோ? சிரமம்லாம் இல்ல. கால் ரொம்ப வலிக்குது. நின்னுட்டே இருக்கிற மாதிரி வேலையோ? டீ கடையிலக்கா. அவ்வளோ தைரியம் எப்படி வந்தது உனக்கு? டீ கடைக்கு வேலைக்கு போற நெறைய அளவுக்கு? வேலை செஞ்சிருக்கேன்க்கா நானு. அப்படியா? ஆ. ஸ்டீல் கம்பெனில வேலைக்கு போயிருக்கேன். எத்தன டிஃபன் வயசுல பாக்ஸ். இருந்துடா? நான் 9த்லேருந்தே வேலைக்கு போறேன். ஆ. என்னென்ன வேலைக்கு போயிருக்க இப்போ வரைக்கும்? தண்ணி ஊத்துவேன், வீட்டு வேலை செய்வேன். ம். ஸ்டீல் கம்பெனில வேலை செஞ்சிருக்கேன். கம்பெனில என்ன வேலை இருக்கும்? டிஃபன் பாக்ஸ் கம்பெனி துடைக்கிற, ம், ஸ்டிக்கர் ஒட்டுற வேலை, டிஃபன் ம். பாக்ஸ். இப்பதான் டீ கடைக்கு வேலைக்கு போறேன் நானு. ஒரு டீ கடை வேலை உண்மையாவே எவ்ளோ சிரமம். ரொம்ப கஷ்டம்க்கா. நின்னுனே இருக்கணும்க்கா. ஆள் வந்துன்னே இருப்பாங்க. திட்டினே இருப்பாங்க. அவ்வளோ திட்ட மாட்டாங்க. இன்னைக்கு தான் ரொம்ப நல்லா தான் பார்த்துப்பாங்க. நல்லா பார்த்துப்பாங்க. அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆள் இல்லன்னா எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆள் வந்துன்னே இருப்பாங்க. அதனால. என்ன என்ன இன்னைக்கு என்ன மனசு கஷ்டப்படுத்திட்டாங்க? திட்டிட்டாங்கக்கா. நெறைய திட்டிட்டாங்க. என்ன என்ன தப்பு பண்ணிட்ட தெரியாம? கொட்டினே இருந்தேன். ஒரே படபடப்பாயிடுச்சு. ஆ. வடை கொட்டிட்டேன். எல்லாமே டீ ஊத்திட்டேன். ஒரு வேலை அவ்வளவா செய்ய மாட்டேன். ம். இன்னைக்கு அவ்வளவா செய்யல. அதனால ம். திட்டிட்டாங்க. வேற இது சம்பளத்துல பிடிக்குது அந்த மாரி தான் அதெல்லாம் பண்ணுவாங்க. சொல்ல மாட்டாங்கக்கா. பொறுப்பா இருக்க மாட்ற. கவனமா செய்ய மாட்டேன். அதான் சொல்லுவாங்க. ஸ்கூல்லலாம் பசங்க அம்மா, அப்பா அதெல்லாம் பத்தி பேசும்போது உனக்கு எவ்ளோ கஷ்டமா இருக்கும்? ம். கூடவே இருப்பாங்கல்ல. ம். அவங்க கூடயே இருப்பாங்க. அவங்க அம்மா எல்லாமே பண்ணுவாங்க. உங்க பர்த்டே ஒரு ட்ரெஸ் கூட எடுத்து தர மாட்டாங்க. வேலை மேல எடுத்து கொடுத்தாதான் ட்ரெஸ். ம். நான் சொல்றேன், நான் உண்மைதான் சொல்றேன். பாட்டியும் எடுத்து தர முடியல. ம். அவளா எடுத்துக்கினாதான் எப்போ ஒரு ஒரு பர்த்டேக்கு நீயா புது ட்ரெஸ் போட்ட ஞாபகம் இருக்கு? எந்த பர்த்டேக்கு புது ட்ரெஸ் போட்டிருக்க? எல்லாத்துக்கும் போட்டுக்குதுடா. போட்டுவேன். இப்ப தண்ணி ஊத்துறேன்ல, அவங்க ம். வாங்கி தருவாங்க. ம். நானா வாங்க புது ட்ரெஸ் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ம். அதனால அவங்களே வாங்கி தருவாங்க. வேணான்னு சொன்னா கூட அவங்களே வாங்கி தருவாங்க. ம். 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 உங்க அம்மா கிட்ட என்ன பேசணும்னு இருக்கு? இல்ல உன் அப்பா கிட்ட என்ன கேட்கணும்? இல்ல என்ன பேசணும்? ஏதாவது சொல்லணும்னாவது இருக்கா? ஏன் அதான்க்கா எதுக்கு விட்டு போனீங்க? அவங்க மட்டும் எப்படி பாத்துக்கிறீங்க? ம். இப்ப 2 இருக்க குடும்பம். ஆ. எதுக்கு என்ன விட்டு போனீங்க? அவ்வளவுதான். ம். கேட்டிருக்கேன் என்னைக்காவது நான் அப்பா? பேசவே மாட்டேங்க நானு. ம்.
இல்ல உங்க அப்பாவை பத்தி ஏதாவது? அவங்கள பார்த்ததே இல்லை நானு. அவங்களும் உனக்கு ஒரு தடவை கூட கூட்டிட்டு போய் காமிச்சு? அவங்கள எப்படி இருக்காங்க கூட தெரியாது. எங்க அம்மா பார்த்துருக்கேன். அவங்க மன்னிப்பு கேட்டிருக்காங்களா உங்ககிட்ட? அதெல்லாம் கேட்க பேசவே மாட்டோம் நாங்க 2 பேரும். வந்தா அவங்க பாட்டு வேலை செய்வோம், நாங்க பாட்டு வேலை செய்வோம். உன்னை வந்து ஒரு தடவை கூட ஆசையா என்ன ஏதுன்னு கூட கேட்டது? அதெல்லாம் அவ்வளவு கேட்க மாட்டாங்க. உனக்கு அது மனசுல இருந்திருக்கா ஒரு வார்த்தை கூட கேட்காமலே இருக்காங்களேன்னு? அதெல்லாம் எதுவும் கேட்க மாட்டேன்க்கா. நான் எதுவுமே கேட்டுக்க மாட்டேன். வந்தாங்களா சும்மா வந்தாங்க, யாரோ இருக்காங்க இருந்துட்டு போட்டாங்க. இப்ப நான் இவங்க இருந்தா, எங்க அம்மா இருந்தா நான் இப்ப வேலைக்கு போயிட்டு இருக்க மாட்டேன். அவங்க கூட பக்கத்து துணையா இருந்தா கஷ்டப்பட மாட்டேன்ல. இத்தனை வருஷம் வேலைக்கு போனேன். இப்ப நான் ஸ்கூல் விட்டு வரும்போது யோசிக்கணும்ல. இப்ப ரொம்ப டயர்டா இருக்கும், தூங்கணும்னு யோசிப்பேன். தூங்க முடியாது, வேலைக்கு போகணும், திட்டுவாங்க. கவலைப்படாத. யாரா ஒண்ணு வெளிய அதட்டி பேசிட்டாலோ திட்டாலோ அப்போ உனக்கு யார்கிட்ட சொல்ல தோணும்? இல்ல யாருக்கிட்ட போய் ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கணும் அப்படி ஏதாவது இருக்கா? யாரும் திட்டவே மாட்டாங்கக்கா, நான் பேசிப்பேன். அப்படியே நானே பேசுவேன். இப்போதைக்கு உனக்கு என்ன கனவு இருக்கு? வீட்டுல வச்சு பாத்துக்கணும், அவ்வளவுதான். வாடகை கட்டுறேன்னா முடியலனால ஒரு வீட்டுல வச்சு நான் பாத்துக்கணும், அவ்வளவுதான். வாடகை கட்டக்கூடாதுக்கா, அவ்வளவுதான். இப்ப நாங்க கடைக்கு இப்ப வேலைக்கு போறது சம்பாதிக்கிறது இவங்கள்ட்ட குத்துடுறோம்ல. சம்பாதிக்கணும் இவங்கள்ட்ட குத்துடுறோம் வாடகை. இப்ப இந்த வீட்டுக்கு எவ்வளவு வாடகை வருது? 2500 வாடகை மட்டும் 2500. எவ்வளவு கஷ்டமா இருக்கும் சம்பாதிச்சுட்டு வர காசு அப்படியே வந்து வாடகைன்ற பேர்ல அப்படி கொடுத்துட்டு இது பண்றது. கோவமா வரும். நான் இப்ப இத்தனை வருஷமா இருக்கோம், சம்பாதிக்க என்ன பண்ணோம்னு எங்களுக்கே தெரியாது. இப்ப வீட்டுக்கு கூட ஒண்ணும் வாங்கி போட முடியாது. அது மாதிரி நல்லா படிச்சுட்டு ஒரு வீட்டு எங்களுக்கும் வீட்லயும் எங்க பாட்டியை உட்கார வச்சுட்டு இருக்கணும். எங்க வீட்டுல இருக்கோம், அவ்வளவுதான். பாட்டி எங்க தாத்தா அந்த ட்ரீம் மட்டும் தான் இருக்கு. நல்லா படிக்கணும், ஒரு வேலையில உட்காரணும், ஒரு வீட்டுல அவங்க பாட்டி உட்கார வைக்கணும். எந்த சிரமம்லாம் இப்ப இருக்க நிகழ்கால வாழ்க்கையில அடுத்த எதிர்காலத்துக்கு எனக்கு வேணாம், இதெல்லாம் இருக்கக்கூடாது. வேலைக்கு போனோம், ரொம்ப நின்னுனே இது மாதிரி வேலைக்கு போனோம், நல்லா ஃப்ரீயா ஈஸியா நல்லா வேலைக்கு போனோம். இப்ப கஷ்டப்படுறோம், சுத்தமா ரொம்ப டயர்டா, ரொம்ப ரொம்ப டயர்டா இருக்கு. அதெல்லாம் இல்லாம ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு நல்லா பார்த்துக்கிட்டு நல்லா இருக்காங்க. இப்போ எடுத்திருக்கீங்க, அது படிக்கிறதுக்கான ஹெல்ப் பண்றதுக்கான இதெல்லாம் இருக்கா? அவங்களே எல்லாம் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்க. ஆனா அப்படிதான் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களே. அது பத்தி பேசுறாங்களா? கிடைக்குதா? நான் உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க, எல்லாமே அவங்களே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் கேட்டேன் ஏதாவது புக் வாங்கணுமா ஏதாவது வாங்கணுமான்னு, எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நாங்களே எல்லாம் பாத்துக்கிறோம், எல்லாம் தரோம் அப்படின்னு. ஆனா இன்னும் இது பண்ணல, இஷ்யூ பண்ணல. கண்டிப்பா மாறும். உங்க 2 பேர் லைஃப்மே கண்டிப்பா நல்லா மாறும். தேங்க்யூ. போதும், என்னை எடுத்து போட்டுட்டாங்க. தாத்தாவை எடுத்து, தாத்தா கூட யாரும் இல்லையே, எடுத்து விட்டாக்கா தாத்தாவுக்கு யாருமே கிடையாது, யாருமே இல்லை. 2 பேரையும் அவதான் எடுத்து போட்டு ஆகணும். பின்ன யாரு இருக்கிறாங்க? எடுத்து விட்டாக்கா யாருமே கிடையாது. இந்த மாதிரி நிலைமையில தான் நான் இருக்கிறேன். கண்டிப்பா மாறும்.